பட் நான் எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் 75 to 80 கிட்ட ஆகிடுச்சு. கண்டிப்பாக கார் வாங்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலைங்க. அந்த மாதிரி இதோட நம்பர் கூட அவரோட சீரீஸில் வரணும், DA அண்ட் ஃபேமிலி நம்பர். முன்னாடி இது என்னோட கார் இல்லை, இவரோட காருங்க. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபா கூட செலவு பண்ணலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பணம் உங்கள் கையில் இருக்குங்க, உங்களுக்கு செலவு பண்ணுற உரிமை இருக்குங்க. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணுங்க. இந்த பணம் செலவு பண்ணிட்டா திரும்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் வரும்? சார் வந்து எப்பவுமே சொல்றது சிக்கனமாக இருங்க, கார்லாம் வந்து இப்போ நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு லக்ஸரி கார் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்காங்களே, இது என்ன? இன்றைக்கும் நான் வந்துங்க கேப் யூஸ் பண்ணுறது தான் என்னோட இது. கண்டிப்பாக கார் வாங்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலைங்க. கார் வாங்கிறதுக்கு உண்டான அவசியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க. இப்போ இவர் வந்து கோல்டு பீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு முதல்ல எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுவாங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார் அப்படின்ட்டு. நான் பண்ணியிருக்கேன், அதோட ரிசல்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இதை வந்து என்னோடய ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு வீடியோ தான் இதை போட்ட உடனே அந்த வீடியோ போடுறது முன்னாடி சொன்னேன், வீடியோ போட்ட உடனே கீழே வந்து எல்லாம் புலம்புவாங்க, என்னப்பா ஊருக்கு தான் உபதேசமா அப்படின்னு. நான் அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இஸ் அ பியூர் சோல். எங்கள் அப்பா வந்து இதில் வந்து இறங்கும் போது சந்தோஷமாக இருக்கும், கேபில் இருக்கணும், அந்த லெவலில் நான் பார்க்கணும்னு நினைக்கும் போது பண்ணிட்டேன். நான் அங்கே இருக்கும் போது எங்கள் அப்பாவை ஃப்ளைட்டில் முதல் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ ஒன்று இருக்கும் போது இது அந்த மாதிரி தான். உங்கள் அப்பாவோட இறாலாம் முடிஞ்சிருச்சு, எதுவுமேலாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போது எதுவுமே சொல்லிக்கல. ஏன்னா அந்த மூமெண்ட் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அந்த ட்ராவலில் அந்த காருக்குள்ளே வந்து அவர் நிகழ்ந்து அதை ப்ரெஸ் பண்ணும் போது காரு எல்லாம் மீறி எனக்குள்ளே வந்த சந்தோஷம் வந்து எங்கள் அப்பா திருப்பி வந்துட்டார். நான் அதை இங்கே வந்து கஷ்டப்பட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. வி நீட் டு பில்ட் அவர் ஸ்கில்ஸ். ஸ்மார்ட்டாகவும் இருந்தால் தான் இங்கே இந்த உலகத்தில் சர்வை பண்ண முடியும். ஒரு வாழ்க்கை வரலாறா வாழணும். பிஹைண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோவில் ஒரு ஃபாதர் அண்ட் சன் டியோ தான் இணைந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் அட்வைசர் தாமோதரன் சார் அண்ட் அவங்க சன் யோகேஷ் தாமோதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஹாப்பி டு ஹேவ் யூ ஆன் அவர் ஷோ சார். தேங்க்யூ சார். இப்போது ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்துருந்தோம், உங்களோட ஃபேமிலியில் வந்து புதுசாக ஒருத்தவங்க வந்து இணைந்திருக்காங்க. அதாவது BMW கார் சீரீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தீங்க. ஸோ எங்களுக்கு இருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வந்து எப்பவுமே சொல்கிறது சிக்கனமாக இருங்க, கார்லாம் வந்து இப்போ நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஒரு லக்ஸரி கார் வந்து அஃபோர்ட் பண்ணியிருக்காங்களே, இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. சொல்லுங்கள் சார். அதாவது நம்ம எந்த இன்டர்வியூலையுமே வந்து கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை. அதுக்கு முன்னாடி இது என்னோட கார் இல்லை, இவரோட காருங்க. இது இவரோட கார். இன்றைக்கும் நான் வந்துங்க கேப் யூஸ் பண்ணுறது தான் என்னோட இதுங்க. ஏன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்லஸ் பவர் கிங்னு ஒரு சின்ன ஒரு 2 வீலருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவாசாக்கி பஜாஜுங்க, அப்புறம் மாருதி காருங்க, வேன், அப்போ வந்து 800ங்க. இப்படி போய் ஒரு லெவலில் போயிட்டுங்க எல்லா காரும் வாங்கி ஒரு இடத்துல வந்து நான் நம்ம லைஃப் ஸ்டோரி வந்து நிறையா பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு கார் மேலே இந்த ஆர்வமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கார் வாங்கக்கூடாதுன்னு யாரையும் சொல்லலைங்க. கார் வாங்கிறதுக்கு உண்டான அவசியம் இருக்கான்னு நம்ம பார்க்கணுங்க முதலுங்க. எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது அது தாங்க. நிறைய இடத்துல சொல்லியிருக்கோங்க. அதாவதுங்க ஒருத்தர் வேலைக்கு போகிறாருங்க, அவருக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னால் அவர் கார் வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. சும்மா நம்ம வாங்கி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரீட்டில் வந்து நிறுத்த போகிறோம் போதுங்க, அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் இவரோட காருன்னு சொன்னேன் இல்லையா, அடிப்படையில் பார்த்திங்கன்னா இவருக்கு இது அவசியங்க. இவருக்கு அவசியங்க. ஏன்னா அவரோட பிஸ்னஸ் வந்து அந்த மாதிரிங்க. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலைங்க. இவர் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்காருங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற மேஜர் பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காருங்க. அது போக பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து கன்சல்டண்ட்டாக இருக்காருங்க. இப்போ இவரோட ப்ராஜெக்ட் வந்து இப்போ நிறையா இருக்கும்போதுங்க இவர் வந்து நிறைய மூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. அப்போ இவரோட தேவை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எல்லா இடத்துலையுமே என்ன சொல்கிறேன்னாங்க, நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், கார் வாங்குகிறோன்னா அந்த கார் வாங்கிறதுனால அவருக்கும் ஃபினான்ஷியலாக எந்த அழுத்தமும் இருக்கக்கூடாது, அந்த அழுத்தம் அந்த குடும்பத்தை பாதிக்கக்கூடாதுங்க.
அதை தாண்டி என்கிட்ட நிறைய பணம் இருக்குங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாமே அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாமே இருக்குங்க இல்லைங்களா. அப்போ நம்ம அதை வந்து வாங்குறதுல எந்த விதமான தவறும் இல்லைங்க. அப்போ அதை வந்து இவருக்கு அது சரியாக இருக்குங்க. அப்போ அவர் வாங்கணும்னு சொன்னாருங்க, அதை வந்து நான் தடுக்க முடியாதுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கார் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்பாட்ட சொல்லும்போது அப்பா எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா நாங்கள் உங்கள் கான்வர்சேஷன்லாம் பார்த்துருக்கோம். அப்பா நான் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கேன் அப்படின்னா, அப்பா வந்து நான் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இவ்வளோ பெரிய டெசிஷன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஈஸியாக ஒத்துக்கிட்டாங்களா, இல்லை ஏன்பா நீ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை, இப்போ சொன்னார்ல தடுக்க மாட்டேன்னு சொன்னார்ல, அதான் சும்மா தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 2 வருஷமாக இந்த விஷயமா டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு சார் நான் இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டு ஓகே நெக்ஸ்ட் மந்த் போய் வாங்கிடலான்ற மாதிரி இல்லை. இதோட ட்ரீம்ஸும் அதிகம். எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இது BMW இஸ் மை ட்ரீம். ஏன்னா நான் அப்பாவை பார்த்த டைம்லேருந்து நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு லெகசி வேணும், அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எப்பவுமே இருக்கும். அப்படி இருக்கும்போது BMW எப்பவுமே என்னோட ட்ரீம் ஆச்சு. பிகாஸ் நான் அப்ராடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தே வில் பி ஹேவிங் BMW. நான் அங்கே போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இப்போ நான் அவங்கக்கிட்ட போகிறனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ எனக்கு அங்கே லைசன்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ஓட்டலான்னா இதெல்லாம் ஓட்ட முடியாது, இதெல்லாம் பெரிய காரு அப்படின்வாங்க. டோரை சாத்தினா பார்த்து சாத்து அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து ஒன்று இருக்கும், நம்ம வாங்கினா இது ஒன்று வாங்கணும். பட் அங்கே வாங்குறது வந்து நம்ம வெளியூரில் தான் எப்படியும் வேலை செய்ய போகிறோம், பட் நம்ம இந்த ஊரில் தான் இருக்க போகிறோம், இங்கே வாங்கணுன்றது. ஸோ எப்பவுமே நான் ஒரு 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் எவர் ஐ ஹேவ். அப்பாவாக இருக்கட்டும், நான் இருக்கிற இடமா இருக்கட்டும், என்றைக்கும் வந்து நம்ம உழைப்புக்கான அந்த உயர்வு எப்பவுமே இருந்துகிட்ருக்கோன்ட்டு. ஸோ நான் எப்பவுமே BMWனா உடனே அந்த டிசிஷன் எடுத்துடக்கூடாது. அதுலேயும் இன்னொரு விஷயம்னா, இவர்கிட்ட வந்து நான் இப்போ வச்சுருக்க காரே ஒரு 7 இயர்ஸ் வச்சுருக்கேன், 7-8 இயர்ஸ். அதை நான் அப்கிரேட் பண்ணலான்னு சொல்கிறதுக்கே அப்பப்போ போய் பேசும்போது இதான் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னுவாரு. கிலோமீட்டர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த விஷயமே வந்து வேர் லாங்கிங். அண்ட் ஆல்சோ அப்பா ஒரு விஷயம் எல்லா இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நீ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறன்னா அது ஓவர் ஹெட்டாக மாறிடக்கூடாது. இது ஒரு கண்டிப்பாக இது வந்து ஒரு லையபிலிட்டி தான். இது கண்டிப்பாக ஒரு லையபிலிட்டி. நான் போய் நம்ப மாட்டீங்க, BMW ஷோரூமில் இருக்கேன். அவர் எங்களுக்கு எங்களை பார்த்ததுனால அவர் முதல்ல கார் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது நான் எப்படியும் இதை ஒரு 50 வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருப்பேன். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது அவர் வந்து டிப்ரிஷியேஷன் அசட்டில் உங்கள் அப்பா ஒத்துப்பாருங்களா சார் அப்படின்னு தான் அவர் முதல் கேள்வி கேட்டார். நான் சொன்னேன், ஏன் சார், அட்லீஸ்ட் நான் ஓட்டியாவது பார்த்துக்கணே சார், நான் இன்னும் வாங்கக்கூட இல்லையா அப்படின்ட்டு. பிஸ்னஸ் நான் வந்து ஐடியில் இருந்தேன். ஐடியில் ஒரு 14 இயர்ஸ் வந்து குவிட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம இப்போ அகாடமி ரன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் பார்ஷலாக நான் வந்து என்னோடய கன்சல்டன்ட் ஜாப், ரியல் எஸ்டேட்ஸு, டிஜிட்டல் மார்க்கெட்லாம் பண்ணும்போது நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இவர் வந்து கோல்ட் பீஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு முதல்ல எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுவாங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா சார் அப்படின்ட்டு. நான் பண்ணியிருக்கேன், அதோட ரிசல்ட் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ நான் எப்போல்லாம் எனக்கு என்னென்ன அமௌண்ட்ஸ், அது லம்சமாக இருக்கலாம் இல்லை ஷார்ட் அமௌண்ட், எனக்கு வந்து அது முதல்ல எதில் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றலான்ட்டு. ஸோ இதை வந்து என்னோடய ட்ரீம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் பார்ப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு காரை 7-8 இயர்ஸ் வச்சுருக்கேன்னா நான் அதை ப்ராப்பராக ஒரு கார் வாங்கணும், எமோஷ்னலாக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். இப்போ கூட அந்த பழைய கார் என்கிட்ட இருக்குது. ஐ தேங்க் தட் கார் எவ்ரிடே. ஏன்னா அது இல்லைன்னா நான் இதுக்கு வந்திருக்க முடியாது அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து லாஸ்ட் மினிட்ல வரைக்கும் கூட இந்த கார் தானா அப்படின்னு கேட்டார். இந்த கார் தான் எடுக்க போறியா அப்படின்னாரு. நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாமே அப்படி சொல்லுன்றாரு. நான் சொன்னேன், அப்பா இது கிஃப்டிங் மை செல்ஃப். தெர் இஸ் சம்வேர் நீங்கள் வந்து எவ்வளோதான் உழைச்சிட்டு இருந்தாலும் உங்கள் தேடல், உங்கள் ஓட்டம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும். அது எப்படின்னா, இப்போ நான் ஒரு வீடியோ தான் இதை போட்டேன், பெருசாக ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ ஆஃப். எனக்கு வந்து இவரோட ட்ராவல், எங்கள் அப்பா வந்து இதில் வந்து இறங்கும் போது சந்தோஷமாக இருக்கும், கேபில் இருக்கணும், அந்த லெவலில் நான் பார்க்கணுன்னு நினைக்கும் போது அந்த வீடியோவோட ரீச் வந்து பீப்புள் வேர் ஸோ மச் ஹாப்பி. அவங்களே ஏதோ சார் நான் வாங்கின மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பாசிட்டிவிட்டி வந்து நமக்கு தேவை போகும்போது அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறேன். இது அப்ரிஷியேட் ஆகுமா ஏன்னா நான் இதை நாளைக்கு போகிறது கிடையாது, இதை நான் விற்பானான்னு தெரியல. ஏன்னா நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இதோட நம்பர் கூட அவரோட சீரீஸில் வரணும், DA அண்ட் ஃபேமிலி நம்பர் அந்த மாதிரி தான் நான் பார்த்து பண்ணுறதுக்காக பண்ணதுங்க. போட்டு இல்லை, அவர் தான் முதல்ல போயிட்டப்பா DA 1964 வாங்கட்டுமாப்பா அவரோட டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு அவர் பார்த்தாரு. நீ வந்து இது எனக்கு சும்மா தாஜா பண்ணுறது தானேன்ட்டு. இல்லை, ஆக்சுவலாக அது இல்லை, உங்களுக்கும் இருக்கும்ல. எங்கள் அப்பா அம்மா ஃப்ளைட்டில் கூப்பிட்டு நான் பண்ணிட்டேன். நான் அங்கே இருக்கும் போதே எங்கள் அப்பாவை ஃப்ளைட்டில் முதல் கூப்பிட்டு போயிட்டேன். ஸோ ஒன்று இருக்கும் போது இது அந்த மாதிரி தான். இது வந்து அவரோட நெக்ஸ்ட் லெவல் ஒரு வெர்ஷன் 2.0. ஏன்னா அவரோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசுலேருந்து. இஸ் அ பியூர் சோல். வந்து
சும்மா எங்கள் அப்பான்னு சொல்லிட முடியாது. எல்லாருக்குமே நல்லது மட்டுமே நினைக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர். ஸோ அதனால் வந்து திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ, திஸ் இஸ் எங்கள் அப்பா ஒரு ஐடென்டிட்டியாகவும் இருக்கணும் அப்படின்ற தாட் ப்ராசஸ் தான் நான். ஸோ ஓவராலாக எவ்வளோ நாள் ஆச்சு அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு ஓகே வாங்குறதுக்கு? இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ 2023 ஸ்டார்ட் ஆச்சு. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் ரிவ்யூராகவே மாறிடலாம். ஏன்னா வந்து நான் டெய்லி நைட்டு தூங்கும் போது உட்காந்து, ஏன்னா நம்ம சும்மா ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற முடியாது. இந்த கார் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா இதுக்குள்ள அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு அடுத்த ஒரு 6, 7, 8 இயர்ஸ்க்கு கூட இந்த கார் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு இதில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவர்கிட்ட நான் சொல்லும்போது அதெல்லாம் அவருக்கு புரியாதுல்ல. என்னடா காரை ஓட்டினா போக போகுது, இறங்க போகிறோம், கேபு போட்டால் வரப்போகிறாங்க, இன்னும் ஃப்யூச்சரில் ஈவி வரப்போகுது. இவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணுவார்னா ஈவி வாங்க, ஏன்னா ஃப்யூச்சர் ஈவி தானே அப்படின்ட்டு. ஏன்னா அவரு ப்ராக்டிகாலிட்டியாக சொல்கிறேன். பட் எனக்கு வந்து நம்ம வெளியே போகிறோம் டக்குன்னு லாங்னா ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால இவருக்கு நான் வந்து லாஸ்ட்டு இது ஏப்ரல் 10th இவரோட பர்த்டே அன்றைக்கி எடுத்தது. ஸோ ஜனவரியிலேருந்து புஷ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நான் இதான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் நினச்சிட்ருக்காரோ என்னமோ தெரில, இந்த கலர் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த கலர் வந்து கிடைக்குமா இல்லையா அந்த மாதிரி இதுவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறேன்னா, நான் சும்மா உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன், பட் இட்ஸ் அல்டிமேட்லி உன்னோட டிசிஷன், உன்னோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன், இதை நீ ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு மட்டும் யோசிச்சுக்கோ அப்படின்ட்டு. நான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறேன், என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு, நம்ம எதை இது புஷ் பண்ணுறோம். ஸோ எனக்கு வந்து ஓவர் ஹெட் ஆகிடக்கூடாது எதுவுமேன்றது தான் அவர் தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஒரு 2 வருஷம் போராட்டம் தான் உண்மையாகவே. அந்த மனுஷன் வந்து அதான் சொன்னேனே, நான் போட்ட உடனே அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி சொன்னேன், வீடியோ போட்ட உடனே கீழே வந்து எல்லாம் புலம்புவாங்க, என்னப்பா ஊருக்கு தான் உபதேசமா அப்படின்னு. உங்கள் பையன் இதில் ஒரு காமெடி, பிகின்ஸ்லேயே ஏதோ ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அது கீழே வந்து இவர் பையன் கார் வாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார். நான் சொன்னேன் அப்பா கிட்டே போய் பாருங்கப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் நான் இவருக்கு ஒரு பைசா நான் கொடுத்தது இல்லைங்க. இவரை நான் ஜாபுக்கு அனுப்புறதே அவர் அந்த பணத்தோட கஷ்டம் தெரியணுன்றதுக்காக தாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒன்று சேமிப்புங்க, இன்னொன்று படிப்புங்க. படிப்பும் ஒரு சேமிப்புங்க. இப்போது இந்த காரெல்லாம் வாங்கினோன்னா நான் என்றைக்கோ வாங்கியிருக்கலாம். ஏன் வாங்கியிருக்கலாம்னா முக்கியமான விஷயம், இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் தான் பள்ளிக்கு இடம் கொடுத்துருக்கோம். எங்களோட இடத்துல தான் வந்து இப்போ பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கேங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கொடுத்துருக்கோங்க, பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கும் எங்கள் லேண்டு தான் கொடுத்துருக்கோம், ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துருக்கோங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் நாங்கள் கொடுக்கும்போது இது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது வாங்கினோன்னா நான் எப்போ வாங்கிட்டுருக்கலாம். ஆனால் இது அவசியமா? எனக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாருமே வந்துங்க இவர் வாங்க போகிறேன்னு சொன்னோடனே நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி லோனா. எனக்கு தெரியும் அவர் லோனுக்கு போக மாட்டார், ஆனால் என்னோடய கடமை லோனா. ஏன்னாங்க இவர் ஒரு கார் வாங்குறாருன்னா, லோனில் வாங்குறாருன்னா, இது இவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். இவர் வாங்குறாருன்னா அதனால் அவருக்கு ஒரு அழுத்தம் வந்துடக்கூடாது, மாதம் மாதம் இந்த இஎம்ஐ கட்டி ஆகணுமேன்ற ஒரு அழுத்தம் வந்துடக்கூடாதுங்க. அதே மாதிரி இவருக்கு அந்த அழுத்தம் வந்தால் அது அந்த குடும்பத்தை பாதிக்குங்க. அப்போ இது ஓகே, எனக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, என் கையில் காசு இருக்குது, என்னோட குடும்பத்துக்கும் இருக்குது, எனக்கு பாதிப்பு இல்லைன்னு சொன்னால் தாராளமாக வாங்கிக்கலாங்க. அதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோங்க. சம்பாதிச்சு அப்படியே சேர்த்து வச்சு நம்ம எதையும் பண்ண போகிறது இல்லைங்க. பட் எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணலாங்க. நான் தான் சொன்ன பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இவர் காலேஜ் முடித்த உடனே நான் வந்து எங்கிட்ட கேட்டாருங்க. அப்போ நான் வந்து நல்ல பிஸ்னஸில் டாப்பில் தான் இருந்தேங்க. அப்போ வந்து கேட்டார் என்னப்பா பண்ணலான்ட்டு. நான் சொன்ன வேலைக்கு போ. என் ஒய்ஃபு கூட வந்து இவர் வேலைக்கு போகிறது விருப்பம் கிடையாது. ஏன்னா எதுக்கு வேலைக்கு போகணுன்ட்டு முதல் போட்டோங்க. நேற்று வரைக்கும் என்னோடய காசு செலவு பண்ணியிருக்காரு. முதல் அவரோட காசில் போய் அவர் சம்பாரித்து அந்த கஷ்டத்தை பார்க்கட்டோங்க. அது மெயினாக வந்ததுக்கான ஒரு ரீசன் நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கேயே நம்ம அப்பாவோட ஜேர்னி பற்றி பேசியிருப்பாங்க. அது அவரோட டைமென்ஷன்லேருந்து, அந்த ஃபேமிலி டைமென்ஷன்லேருந்து அது இருந்திருக்காது. அந்த ஜெயிக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஏன்னா நான் துபாயில் ஒர்க் பண்ணேன்னு தெரியும். துபாய்னாலே எல்லோரும் வந்து இப்போ செம காசாக இருக்கும்பா அப்படின்ட்டு. ஆனால் நான் முதல்ல நம்ப மாட்டீங்க, இட்ஸ் நத்திங் ஃபார் சொல்லணுன்ற ஒரு விஷயத்துக்காக கிடையாது. ஆனால் உண்மையாகவே நான் முதல்ல தங்கிட்டு இருந்த ரூம் வந்து நான் படுக்க மட்டும்தான் முடியும். அந்த ரூமில் படுக்க முடியும், ஏஞ்சிக்க முடியும். அது ஒரு மெய்ட் ரூம் சொல்லுவாங்க. அங்கே நிறைய பேருக்கு அங்கே இருந்தவங்களுக்கு அதை ரிலேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் எனக்கு ஒரு நல்ல சேலரியாக இருந்தாலுமே நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், துபாய்க்கு வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. நம்ம இங்கே வந்ததுக்கு ரீசன் நம்மளோட ஃபினான்ஷியல் லெவல் மாறணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். நமக்கு நெக்க பிடிக்கிற அளவுக்கு கிடையாது. ஆனால் நம்ம அப்பா வந்து ரொம்ப இதுவாக வாழ்ந்துருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையினால் கூட இருந்தவங்கனால ஒரு பெரிய சரிவாக பார்த்துருக்கோம். இப்போ இவரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஒரு இடத்துல வந்து நடு ரோட்டில் நின்றேன் அப்படின்ட்டு. அந்த சீன் இன்னும் எனக்கு அந்த விஷுவலைஸ் ஆகுது. அவர் நிற்கிறாங்க, அம்மா நிற்கிறாங்க, கை குழந்தை இருக்காங்க, தம்பி இருக்காங்க, நான் நிற்கிறேன். என் மைண்ட் அப்போ வந்து ஒரு சின்ன பையன், என் மைண்டு ஃபுல்லாக வந்து நான் எதுக்கு நிற்கிறேன், ஏன் நிற்கிறேன், எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சு அதெல்லாம் தெரியாது.
என் மைண்டு ஃபுல்லாக ஒரு தொட்டி, ஒரு மீன் தொட்டி ஒன்று. ஸோ என் கண் முன்னாடி அதை உடச்சிட்டாங்க. அப்படியே தூக்குறேன்ற பேரில் உடச்சி என் மைண்டு ஃபுல்லாக அதில் தான் இருக்குது. ஐயோ மீன்லாம் செத்துருச்சு, என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான்ட்டு. லைஃப் வந்து அதான் சொன்னேனே, ஒரு மாருதி கார் வாங்குவார், ஒரு 6 மாதம் கழிச்சு ஒரு ஆம்னி கார் வாங்குவார், திடீர்னு சாண்ட்ரோ வாங்குவார். அப்படி ஒரு 1 இயர்க்குள்ளேயே அவர் இது பண்ணவே முடியாது. மொபைல் இதெல்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க. நான் அப்பா இப்படியே பார்த்துட்டு திடீர்னு நம்ம லைஃப் ஒரு டேயில் மாறிடுச்சு. என்ன நாளைக்கு என்ன இதுக்கு நம்ம வீடாக இது என்ன அப்படின்ட்டு. பட் ஆனால் அவர் அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஜெயிச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தார். ஸோ அந்த மெயின் என்னென்னா, இங்கே வந்து கஷ்டப்பட்டால் மட்டும் ஜெயிச்சிட முடியாது. வி நீட் டு பில்ட் அவர் ஸ்கில்ஸ். ஸ்மார்ட்டாகவும் இருந்தால் தான் இங்கே இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், உழைக்கிறேன்றவங்கலாம் இல்லை. நான் நியாயமாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. பட் ஆனால் நான் ஸ்மார்ட்டாக இருக்கணுன்றதுல ரொம்ப தெளிவானேன். அப்படி இருக்கும்போது தான் நான் அங்கே போயிட்டு என்னோடய ஒரு ஸ்டெப்புமே வந்து நான் இந்த வேலையிலே இருந்து நாளைக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுறது நான். ஆனால் எனக்கு ஆசைகள் நிறையா இருக்குது. எனக்கு இதாகணும், நான் வந்து பேரலாக என்னோடய ஸ்கில்ஸை மட்டும் நான் ஏன்னா இவர் அதான் சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ அப்பா இப்படி இருக்காருன்னா, இப்போ லீடிங் ஸ்டாக் அனலிஸ்ட்டாக இருக்காங்க. இன்ட்ராடேயில் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அவ்வளோ பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சும்மா வந்து ஒரு விஷயம் பண்ணல. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு ரீசன் வந்து அவர் தேடல் தான். நாங்கள் என் கூட இருந்திருக்காரா தெரியாது. ஓடுறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, நார்த் இந்தியா போகிறாரு. ஒரு டைம் இப்போ வந்து நம்ம கைக்குள்ளே இருக்குது ஸ்டாக் மார்க்கெட். ஸோ அந்த தேடல் அவர்கிட்ட இருக்குது. உண்மையாகவே அந்த தேடல் எனக்குள்ளே இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் என் ஃபேமிலி திருப்பி வந்து, ஏன்னா அது ஒரு ட்ராமா. கரெக்ட் தானே, நம்ம வந்து வாழ்ந்து கெட்டவங்களாக இருந்தாலே அது ஒரு ட்ராமா இல்லை. ஸோ எனக்கு ஒரு டைம் அப்படி தான் இருந்துச்சு, ரொம்ப எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டு. இது பணமும் சரி புகழும் சரி எதுவுமே வந்து தலைக்கு மேலே போயிடக்கூடாதுன்றது அவரும் தெளிவாக இருக்கார், நானும் இருக்கேன். ஏன்னா இது இன்றைக்கி இருக்கும், இன்றைக்கி இந்த கேமரா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், நாளைக்கு இதை என்ன பார்க்குமான்னு தெரியாது. ஸோ பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்கில்லும் நம்ம இதுவும் வந்து நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றது என்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் டெய்லி நான் லேர்ன் பண்ணுவேன். டெய்லி புதுசாக அதை கற்றுக்கிட்டே இருப்பேன். இந்த ஆக்டிங் பேஷன்லாம் வந்ததே அப்படி தான். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ வரைக்கும், நீ என்ன கிறுப்பேன் நடா, நீ ஆக்டிங்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படி சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லும் போதே அப்படி தான். ஆக்டிங் பண்ணோன்னே இவர் வந்து அப்படியே பார்த்துட்டு அதை போய் முதல்ல கற்றுக்கப்பா அப்படின்னாரு. அதுக்கான ஆனால் என்னென்னா, நம்ம என்ன தேடி போகிறோமோ அதை உழைப்பு கரெக்டாக போட்டால் அது இருந்துகிட்டே இருந்துச்சு, அந்த ஒரு விஷயம் மட்டும். இப்போ என்னென்னா, அப்பா கூட நான் கண்டென்ட் பண்ணுறது அது எல்லாமே அது மூலமாக வந்தது தான். இப்போ நான் பண்ண கண்டென்ட் எல்லாமே சம்மரீச். 8 வருஷமாக கற்றுக்கிறாருங்க. இவர் போகாத அந்த ஆக்டிங் கிளாஸஸ் இருக்காதுங்க. இன்றைக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்பர் 1 ஒரு பெரிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்போது அடிப்படை நான் எப்போவுமே சொல்கிறதுங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம அடிப்படையிலேருந்து வாங்க, புரிதலோடு வரும்போது என்னென்னா, அந்த ஃபீல்டில் வந்து நம்ம ஜெயிக்கலாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அது பணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரிங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்கள் பணம்ங்க, நீங்கள் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா கூட செலவு பண்ணலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பணம் உங்கள் கையில் இருக்குங்க, உங்களுக்கு செலவு பண்ணுற உரிமை இருக்குங்க. ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணுங்க. இந்த பணம் செலவு பண்ணிட்டா திரும்பி நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ நேரத்தில் வரும்? இன்றைக்கி நான் செலவு பண்ண காசு எனக்கு நாளைக்குள்ளே வந்துடும்னா தாராளமாக செலவு பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் செலவு பண்ணுற தகுதியை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. பணம் செலவு பண்ணுறீங்க, வந்துக்கிட்டு இருக்குது பணம். ஆனால் நான் 1 லட்ச ரூபா செலவு பண்ணிட்டேன்னா அந்த பணம் திரும்பி என் அக்கௌண்ட் வரத்துக்கு 1 வருஷமோ 2 வருஷம் ஆகும்னா இன்னும் நம்ம அந்த தகுதிக்கு போகலன்னு அர்த்தங்க. அவ்வளோ பெரிய பணத்தை செலவு பண்ணுறதுக்கு உண்டான தகுதிக்கு போகலன்ற அர்த்தங்க. அப்போ நம்ம தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போதுங்க கண்டிப்பாக வந்துங்க செலவு பண்ணுறதுல ஒன்றும் தவறு கிடையாதுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடிங்க ஒரே ஃபீல்டுக்குள்ளேருந்து நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. நிறைய விதமான விஷயங்கள். இதுதான் நான் சொல்கிறேன். அவர் சீனிவாஸ் சார் வந்து இவனை சகலகலாரம் பண்ணும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, இன்றைக்குமே அவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. நான் இத்தனை வருஷம் என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அதை விட அதிகமான பிஸ்னஸ் எனக்கு வளர்ந்து போயிட்டுருக்குங்க. இப்போ இவர் வந்துங்க எனக்கு இவர் உதவி பண்ணியிருக்காருங்க. இவரோட மற்ற வியாபாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு உதவி பண்ணியிருக்காருங்க. அதுதான் இப்போ நான் வந்து அப்படி இல்லை. அவர் வந்து அவர் பேசுகிறது வந்து சாமானிய மக்களுக்கும் போய் சேருது தான். அவர் எளிமையாக சொல்லுவார். அவர் ஒரு கிரேட் டீச்சர். நான் வந்து வேலை பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் இவர் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் போது இவர்கிட்ட கேட்கும் போது, என்னப்பா ஏன் இருமா இருக்குன்னா, என்ன தான் நான் வேண்டாம்ப்பா பண்ண வேண்டாம், நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன், அது போதும், எதுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இவ்வளோ பிரச்சனைகள்னும் போது. ஆனால் அவருக்கு வந்து இந்த டீச்சிங் அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதை நம்ம ப்ராப்பராக பண்ணணுன்னு தான் என் வேலையை விட்டேன். என் வேலையை விட்டுட்டு தான் இதுக்குள்ளே வர முடிஞ்சுது. ஏன்னா நான் எல்லாத்தையும் பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி இதுவாக எக்ஸாஸ்ட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு, அந்த இடத்துல எனக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் ஐடிக்குள்ளே இருந்ததுனால எனக்கு அந்த நான் ஏபிஐ இன்டெகிரேஷன் க்ளவுடில் இருந்ததுனால. ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக எப்படி இதை மாற்ற முடியும், எந்த டிபெண்டன்சியும் இருக்கக்கூடாது, ஃப்யூச்சரில் எந்த இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்க இல்லாமல் அதை ஃபுல் டேக் ஓவர் எடுக்கிறோன்னா அதை ப்ராப்பராக டேக் ஓவர் பண்ணணும். ஸோ அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற விஷயத்தில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருந்தேன். அது எனக்கு காரணம் நான் வளர்த்துக்கிட்ட ஸ்கில். ஸோ நீங்கள் வந்து ஒரு சீன் ஒன்று சொல்லியிருந்தீங்க, எனக்கு இன்னும் அது மறக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. அங்கேருந்து கட் பண்ணி இப்போது இங்கே ஒரு லக்ஸூரியஸ் காரில் அப்பா உட்கார வச்சு பார்க்கும்போது அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஸோ அதுக்கான ஜேர்னி தான் நான் இதை பார்க்குறேன். எப்போவுமே நம்ம வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்றது வந்து
நம்ம கோலாக மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்களையும் கொண்டு போகணுன்ற ஒரு கோல் தான். அதுலேயும் மெயினாக வந்து நம்ம அப்பா அம்மாவை நம்ம எந்த சங்கடமும் இல்லாமல் நல்லா வச்சு பார்த்துக்கிட்டாலே, அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டாலே நமக்கு எல்லாமே வந்து வி வில் கெட் இட். இப்போ யூனிவர்ஸே அதை நம்ம கொடுத்துட்டே இருக்கும். எப்போ எனக்கு ஃபீஸை பற்றி இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதுன்னா, எங்கள் மேம் கூப்பிட்டு உனக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலப்பா, வீட்டில் சொல்லிடுப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எனக்கு அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃபீஸ் கட்டலைன்னா ஆஃபீஸில் நிற்க வச்சுருவாங்க அந்த மாதிரி. சரி, ஆஃபீஸ்லேயே அந்த மாதிரி ஒரு வாட்டி நிற்கும் போது அப்போ தான் புரிஞ்சுது, ஓ ஃபீஸ் கட்டலாம் நிற்க வைப்பாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்பா கிட்டே வந்து சொல்லும் போது அவர் இப்போவும் எனக்கு மைண்டில் இருக்குது. நான் ரூமில் போயிட்டு, "பா என்னப்பா இது மாதிரி நிற்கலாம் வைக்கிறாங்க, என்ன அசிங்கமாக இருக்குப்பா" அப்படின்னு சொல்லும் போது அவர் பார்த்துட்டு, "இனிமேல் நிற்க வைக்க மாட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோடய ஒரு ஸ்டடீஸாக இருக்கட்டும், நான் இன்ஜினியரிங் முடித்தேன். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நம்ம ஓப்பனாக சொல்லுவேன், நான் வந்து நிறைய அரியர் வச்சுருந்தேன். அந்த ஃபைனலாக நானும் தான், நான் வந்து பயங்கர ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட்லாம் இல்லை, நான் அரியர்லாம் வச்சுட்டு இருந்தேன். எனக்கும் வந்து அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் என் லைஃப்பில் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பாவோட ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம் ஏதோ இருந்துச்சுன்னா என் மேலே வச்சுட்டாரு, இவன் இன்ஜினியரிங் ஆயிடணும் அப்படின்ட்டு. அது எப்போ எனக்கு தெரிய வந்தால் ஃபைனல் இயரில் தெரிய வருது. அப்போவே எனக்கு நிறைய அரியர் வேறு. நான் உண்மையாக எப்படி கிளியர் பண்ண இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனால் அந்த கிளியர் பண்ணதுக்கான ஒரே ஒரு நோக்கமே இவராக தான் இருந்தார். நான் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணேன் அந்த ஃபைனல் செமிஸ்டரில். பார்த்தோன்னே இந்த மனுஷன் வந்து சிரிக்கிறாரு, அப்பா அப்படின்ட்டு. அது எல்லா அப்பா அந்த மாதிரி தானே. அதே மாதிரி தான் என்னோடய ஜாப் போகும்போது ஒன்றுமே வந்து அம்மா ரொம்ப க்ளோஸு, பட் அப்பா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுன்றதுனால அவரை சிரிக்க வச்சிடணும். அவர் சிரித்த முகம் தான் எப்பவுமே, அவரை சிரிக்க வச்சிடணும். ஸோ ஜாபே நான் போகும்போது கூட இந்த ஜாப் அவர் ஒன்று ஒரு டிபெண்டன்சி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அப்பா கிட்ட. இப்போ அதனால தான் அந்த ஆன்ஸ்க்ரீனில் அந்த பாண்டிங் கூட எல்லாருக்குமே தெரியுது, அப்பா பையன் அப்படி. அது இருக்கிறதுக்கு ரீசன் வந்து எங்கள் 2 பேருக்குள்ளேயும் எங்களுக்கு தெரியாமல் அவர் ஒன்றும் கொஞ்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது அவர் வேலை. ஆனால் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஓப்பனாக இப்போ ஒரு விஷயம் சொல்லணும்னா, இவர் கூட இருந்தவங்க இவரை பற்றி சொன்னாங்க, ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி என்கிட்ட அதை சொன்னாங்க. உங்கள் அப்பாவோட இறாலாம் முடிஞ்சிருச்சு, எதுவுமேலாம் இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போது எதுவுமே சொல்லிக்கல, ஏன்னா அந்த மூமெண்ட் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இப்போ நான் அந்த மூமெண்ட்டை சேஞ்ச் பண்ணாலும் சொல்கிறேன், ஆனஸ்ட்டாக இருந்த பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கான ஒரு உழைப்பு, ஆனஸ்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பர்சன், அதுக்கான அடையாளமாகவே நான் எங்கள் அப்பாவை தான் பார்ப்பேன். ஏன்னா அவர் உழைக்கிறது அப்படி கிடையாது, அவர் உழைச்சதும் அப்படி கிடையாது. ஸோ அந்த ட்ராவலில் அந்த காருக்குள்ளே வந்து அவர் அதை ப்ரெஸ் பண்ணும் போது இந்த காரு இதெல்லாம் மீறி எனக்குள்ளே வந்த சந்தோஷம் வந்து எங்கள் அப்பா திருப்பி வந்துட்டார். நான் அதை என்னால் ஏதோ அதுக்குள்ளே நான் பெருசாலாம் எதுவும் பண்ணல, எல்லாமே அவரோட இது. பட் அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன ஒரு இதுவாக பார்ட்டாக இருந்த வந்து சந்தோஷம் வந்து இது லைஃப் லாங். அதான் சொன்னேன், இந்த இனிஷியல் டிஏன்னு ஏன் இருக்கணும்னா இது என் லைஃப் லாங் என்னோட அப்பாவோட அச்சீவ்மெண்ட்டாக இருக்கணுன்றது என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த கார் வந்து நம்ம வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் ஏதாவது எடுத்திருக்கோமா, இஎம்ஐயில் போயிருக்கோமா? ஸோ அதை பற்றி அதை தான் சொல்கிறேனே, இஎம்ஐலாம் போகிறது தான். இல்லை, ஒரு இஎம்ஐ போகிறேன்னு சொல்லியிருந்தால் நான் வேண்டாம்னு சொல்லிட்டுருப்பேங்க. வாழ்ந்து கிடக்கூடாதுங்க, அது ரொம்ப மோசமானதுங்க. வாழ்ந்து கிடக்கூடாதுன்னா நம்ம ராஜாவாக இருந்து இல்லைங்க. நீ சைக்கிள் வாங்கிட்டா அதுக்கப்புறம் சைக்கிள் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ 2 வீலர் வாங்கிட்டா 2 வீலர் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீ 2 வீலர் வாங்கிடு, கார் வாங்காத, முடியலண்ணா பரவாயில்ல, உன் பையன் கார் வாங்குவாங்க. நீ 2 வீலர் வாங்கிட்டு அதை விற்றுனா உன்னோட குழந்தைங்கள வந்து ரிவர்ஸில் கூப்பிட்டு போகிறேன், நான் பயத்தை உருவாக்குறேன். நீ கரெக்டாக இல்லைங்களா? அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறது, அவசரப்பட்டு போய் லோனில் வாங்குகிறேன், வீடு வாங்குறேன்னு சொல்லிட்டு அதை விடும்போது என்ன ஆகும்னா, அது வாங்கினவர் மட்டும் இல்லை, அதுக்கு சம்மந்தமே இல்லாதவும் மனசளவில் வந்து பாதிக்க ஆரம்பிச்சு. அதனால தான் சொல்கிறதுங்க, வாழ்ந்து கிடக்கூடாது. நீ எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னா ஓகே வாங்கிக்கோ, அதில் ஒன்றும் தவறு கிடையாது இல்லையா? அதை தான் நான் அடிக்கடி சொல்கிறது. இதில் வந்து எதுவுமே வந்து எனக்கு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது கூட நான் அப்பா வீடியோ பார்க்க மாட்டேன். இது எல்லாமே பட்டாதாங்க புரியும். இது வந்து அவர் லைஃப்பை பார்த்து தான் எனக்கு புரிஞ்சுது, என்னோடய குழந்தைங்க இந்த சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது. அது ப்ளஸ்ஸும் லைக் பாசிட்டிவோ மைனஸோ. இப்போது அப்பா சொல்லி நிறைய பேர் லோன் வாங்கிறத நிறுத்திட்டானா என்கிட்ட வந்து சொல்கிறாங்க. பட் ஸ்டில் அது அவங்கவுங்க ஃபீல் பண்ணால் தான் முடியும். அதோட ப்ரெஷர் என்ன அதெல்லாம் தெரிஞ்சால் தான் உண்டு. அதுலேருந்து போயிட்டுனா போகலாம். ஓகே, அதான் இது 2 இயர்ஸ் முன்னாடி என்னால் வாங்கியிருக்க முடியும். பட் அந்த டைமில் எனக்கு இது தேவையா அப்படின்ற கொஸ்டின் நான் உட்காந்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்ன பட்ஜெட் யோசிக்கிறேனோ அந்த பட்ஜெட்டை வந்து நம்ம சேவிங்ஸாக மாற்றணும். நம்ம எதுலலாம் பிரித்து டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே இடத்துல போட்டாலும் இட் வில் பி ஸ்டாக். ஸோ அந்த டைமில் இருக்கும் போது தான் நான் வந்து இந்த ரியல் எஸ்டேட்ஸ்குள்ளெல்லாம் என்ட்ரு ஆகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச துபாய் பேஸ்ட் கம்பெனி, ஸோ அவங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஸோ அவங்களோட டேர்ம்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு செட் ஆஃப் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பெஞ்ச் மார்க்கை நானே வச்சுட்டு வரேன். ஸோ இதோட பட்ஜெட் ஒன்று இருக்குன்னா இந்த பட்ஜெட்டை என்னால் ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் மீன் வைல் அப்பப்போ வந்து அவசரம் வாங்கிடலாம்னு எனக்கு தோணும்ல, அப்போ தான் போய் கேட்பேன். பட் ஆனால் என் மைண்டுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஓகே நவ் யூ கேன் டேக் திஸ் கால், இது வந்து உன்னை எதுவும் பிரச்சனை வராது, ஏன்னா இதுக்கான ஒரு பேஸை நான் உருவாக்கியிருக்கேன்.
ஸோ இது வாங்கினால ஐயோ நாளைக்கு நான் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு இதில் என்னால் வந்து ஐ வில் பி ஏபிள் டு டூன்றதுனால நான் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் நான் ட்ரேட் பண்ணுவேன். ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப் வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இந்த டெசிஷன். ஆமாம், நான் இது முதல்ல 2 இயர்ஸ் முன்னாடி எடுத்து இதில் போட்டிருந்தேன்னா அப்போ எனக்கு ஒரு பெரிய இதுவாகிட்டுருக்கும், ஒரு ஏதோ நான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கோமா. அந்த என்ன பண்ணேன், அந்த 2 இயர்ஸ் டைம் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா ஐ பில்ட் மை ஓன் ரெவென்யூ. இப்போது இதை வந்து நான் வாங்குறதுக்கான எனக்கு ரெவென்யூ, அதுக்கப்புறம் வந்து இதை வாங்கினதுக்கப்புறமும் நான் வந்து மெயின்டெனன்ஸ் எனக்கு முடியுமா. இந்த கார் வாங்குறோன்னா இந்த கார் வாங்குறத விட இல்லை, இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதுக்கு நிறைய பிளானிங் இருக்குது. அதான் சொன்னேன், இதையே நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன்ற. ஒரு ப்ரீமியம் காருக்குள்ளே போகிறோன்னா இட்ஸ் நாட் ஈஸி, மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த வெர்ஷன் ஏன் எடுக்கிறேன், இது எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், இது மெயின்டெனன்ஸ் மந்த்லி எவ்வளோ ஆகும், இது வந்து டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு எவ்வளோ கொடுக்கும், இதை மேபி நான் 5 இயர்ஸ் கழிச்சு விற்றா எனக்கு ரீசேல் ஆகுமா. ஸோ இவ்வளோ ஒர்க் அதில் நடந்திருக்கு. சும்மா பார்த்தேன் காரை வாங்கி போட்டால் நம்ம வந்து அதெல்லாம் இல்லை. ஸோ இதுக்கு நீங்கள் பிளான் பண்ண பட்ஜெட் அதான் இது இனிஷியலாக நான் பார்க்கும் போது இது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி என்ன 65 அந்த மாதிரி ஆச்சு. பட் நான் எடுக்கும் போது ஆல்மோஸ்ட் 75 to 80 கிட்ட ஆகிடுச்சு. சார், ஒரு ப்ரீமியம் லக்ஸுரி கார் 75 to 80 லேக் அஃபோர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இந்த அமௌண்ட் இருக்குது உங்ககிட்ட அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க? நானாக இருந்தால் கண்டிப்பாக வந்துங்க ஸ்டாக்ஸ், என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஸ்டாக்ஸுங்க. இவர் சொன்ன மாதிரி தான் கோல்டு பீஸ் அந்த மாதிரி தான் நான் பண்ணுறாங்க. இவர் என்னோட சன்னாக இருந்தாலும் நான் வந்து இது வரைக்கும் அவர் காசு கொடுக்குறதில்ல. அது அவரோட பிரச்சனையை அவர் என்ன பண்ணுறாரோ பண்ணிக்கிட்டான்ட்டுங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு தேவையில்லைன்னும் போது நான் அதை வந்து எடுக்கலைங்க. அவருக்கு தேவை, நான் சொன்னது தாங்க முக்கியமான விஷயம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க ஏதோ ஒரே பாட்டில் வந்து கோட்டீஸ்வரன் ஆகிட்ட மாதிரிங்க. இவரோட ஜேர்னின்றது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அப்போ நான் இந்த பணம் என்கிட்ட இருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துங்க ஸ்டாக்கில் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். திரும்பி நம்ம எல்லாருக்குமே சொல்கிற விஷயம், இது எல்லாருக்குமே பொதுவான விஷயங்க. வாங்கக்கூடாதுன்றதே இல்லைங்க, எதையாவது நீங்கள் வாங்குங்க, ஆனால் எந்த அழுத்தமும் இருக்கக்கூடாதுங்க. இப்போ இவரே வந்துங்க 2 இயர்ஸ் முன்னாடி இந்த கார் வாங்குறப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இடம் விற்றுற மாதிரி இருந்ததுங்க. அப்போ அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கோடி கிட்ட போகும்போது இவர் என்னை கேட்டாருங்க, இதை விற்றுலாம்ப்பா, கார் வாங்கலாம். நான் சொன்னேன் வேண்டாம். ஏன்னா அப்படி ஒரு இடம் விற்று கார் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீ தனியாக சேர்த்து வச்சு வாங்கிக்கோ. அந்த கண்டிஷன் தான் நான் அவருக்கு சொன்னேங்க. அந்த கண்டிஷன் படி தான் அவர் வந்து வாங்கினார். அப்போ இருந்த விஷயம் வந்து எமோஷனல். எங்கள் அப்பா பெரிய ஆள் நான் காட்டிடணும்ப்பா, எங்கள் அப்பா இவ்வளோ நடந்திருக்குல்ல. ஸோ நான் இப்போ எமோஷ்னல் டிசிஷன் எடுக்க போயிருந்தேன். என்னோடய இதில் வந்து நான் எப்படியாவது லேண்டை விற்றா நான் வாங்கிடணும்ப்பா அப்படின்ற தாட்டில் இருந்தேன். செல்ஃப் ரியலை இவர் சொன்னதுக்கப்புறம் அதை உட்காந்து யோசித்து பார்க்கும்போது ஆமாம் இல்லை, நம்ம எதுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் டிசிஷன் எடுக்கணும், இது ஃபினான்ஷியல் டிசிஷனாக இருக்கணும். இப்போது இந்த இடத்துல நின்று இதை பேசுகிறோம் அப்படின்னா வந்து சும்மா ஒரு இட்ஸ் நாட் எ ஈஸி திங். இப்போது அந்த டேட்டில் வந்து அவர் அந்த லேண்ட் விற்றுந்தார்னா இப்போ நியர்லி 40 lakhs இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க அந்த லேண்டு. அதை நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுருந்தேன்னா இப்போ அந்த 40 lakhs போயிருக்குமில்ல. அது சொன்ன மாதிரி அந்த டைம் எமோஷன், அதுதான் வேண்டான்றேன். பட் உங்களுக்கே ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லையா, நம்ம பையன்கிட்ட வந்து நிறைய எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் எப்படிலாம் வந்து கன்வின்ஸ் பண்ணீங்க, ஒரு பெரிய டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்க விடாமல் வந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா, என்ன மாதிரிலாம் நீங்கள் உங்களோட கான்வர்சேஷன்ஸ் இருக்கும்? இல்லை, எல்லா பசங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், காலேஜ் படிக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 வீலர் வாங்கி கொடு, எனக்கு இந்த ஃபோனை வாங்கி கொடு, அந்த ஃபோனை வாங்கி. நான் என்ன, நீ சம்பாரிச்சு நீ வசதியாக சேர்த்துக்கிட்டு கடன் இல்லாமல் நீ வாங்கிக்கோ. அவங்களே ஏற்கனவே கடனில் ஒன்று படிக்க வச்சுட்டு நீ திரும்பி அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ணி வண்டி இருந்தால் தான் நான் காலேஜுக்கு போவேன், ஃபோன் இருந்தால் தான் நான் போவேன், அந்த ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாதுங்க. அதே மாதிரிங்க ஒரு வேலைக்கு நீங்கள் போயிட்டாலே எல்லா பொறுப்பும் உங்கள் தான் ஆகிடுதுங்க. அன்றைக்கி முன்னன் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண காசெல்லாம் உங்கள் அம்மா அப்பா தான் இருக்கலாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு வந்துருச்சிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்ற காசில் தான் நீங்கள் சேவிங்ஸ் வச்சுக்கணுங்க. நீங்கள் என்னெல்லாம் இப்போ இவர் சொன்ன மாதிரி என்னோட ட்ரீம்னு அவர் ட்ரீம் அவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுங்க. நான் ஏன் ஃபுல்ஃபில் பண்ணணும், நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அது எனக்கு சில ட்ரீம்ஸ் இருக்கோங்க, இவர் ட்ரீம் இவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணுங்க. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ட்ரீமை பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. முதல் ஸ்டார்டிங் என்றைக்கு நீ வேலைக்கு போகிறியோ அன்னிலேருந்தே ஒரு ட்ரீமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதுதான் என்னோட டார்கெட், நான் கார் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், ஏதோ ஒன்று யாருக்கு என்ன வேணுமோ அந்த டார்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற காசில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது அந்த ட்ரீம் கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும் இல்லையா. அதை தான் நம்ம சொல்கிறது, ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டாம் யாருக்குங்க. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். JNN Institute of Engineering Chennai. Join CSE, AINDS, Cyber Security, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.